தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையிலே இந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுது, ஆபிரகாம் 99 வயது உள்ளவராய் இருக்கும் போது தேவன் அவருக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துக்கோ என்று சொன்னார். அன்பான சகோதரனே, சகோதரியே, பிரியமானுள்ள இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆபிரகாமுக்கு தேவனுடைய தரிசனம் உண்டாகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற, கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நாம் தேவனுக்காக பிரயோஜனமாக மாறணும்னா, தேவன் நம்மை கொண்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய தரிசனம் வேணும். ஏன்னா அன்பான தேவ ஜனமே, தரிசனம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில தரிசனம் இல்லாததுனாலதான் பிரியமான தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் 20 வருஷங்கள் ஆனாலும் கூட அவங்க சபையில இன்னும் அன்பான தேவ ஜனமே சாதாரணமான ஒரு விசுவாசியாகவே இருக்கிறார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தைய நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையினுடைய பிராயம் என்று சொல்லுவார்கள். அந்த பிள்ளை அன்பான தேவ ஜனமே நாளாக ஆக ஆக அந்த பிள்ளை நாளுக்கு ஏற்றபடி, வாரத்துக்கு ஏற்றபடி, மாதத்துக்கு ஏற்றபடி, வருஷத்துக்கு ஏற்றபடி அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி அடைந்த உடனே அந்த பிள்ளை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையினுடைய பிராயத்தை விட்டு வாலிபனுடைய பிராயத்துக்கு கடந்து வருகிறது. அன்பான தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயும் பிள்ளையினுடைய எண்ணங்கள், யோசனைகள், சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் பிள்ளையா இருக்கும்போது பிள்ளைய போல பேசினேன், பிள்ளைய போல யோசித்தேன், பிள்ளைய போல சிந்தித்தேன். ஆனா இப்ப நான் புருஷன் ஆனதுனால பிள்ளையினுடைய சுபாவங்கள் எல்லாம் நான் விட்டுட்டு நான் புருஷனை போல சிந்திக்கிறேன் என்றார். அப்ப அன்பான தேவ ஜனமே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது ஒருவேளை சத்தியத்தை அறியாது இருந்திருக்கலாம், ஜெபிக்க தெரியாம இருந்திருக்கலாம், ஆவியை பெற்றுக்கொள்ள இருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தெரியாம இருந்திருக்கலாம், வேதத்தை சரியா நன்றாய் அறியாது இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அன்பான தேவ ஜனமே, வருஷங்கள் ஆக ஆக சபை கூடி வந்து சத்தியத்துல கேட்டு வளர வளர நம்ம என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய உள்ளான மனுஷனும் ஆவிக்குரிய மனுஷனும் நாளுக்கு நாள் வளருகிறவனாய் மாற வேண்டும். அப்போதான் அன்பான தேவ ஜனமே நம்ம கூட என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளையினுடைய பிராயத்தை விட்டு வாலிபத்தினுடைய பிராயத்துக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். அப்படின்னா வாலிபத்தினுடைய பிராயம் அர்த்தம் என்னங்க, நான் வளர்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். எப்படி ஒரு பிள்ளை அன்பான தேவ ஜனமே எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறதோ, அப்ப அந்த பிள்ளை ஒரு ஆண்டு தன் படிப்பை முடிச்சு பாஸ் ஆயிட்டான், ப்ரொமோஷன் வாங்கிட்டான், அவன் என்ன ஆகுறாங்க, அடுத்த லெவலுக்கு போறான். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், அடுத்த லெவலுக்கு, அடுத்த படிக்கு நம்ம முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளணும் என்ன பண்ணணும், அன்பான தேவ ஜனமே, தேவனை நேசிக்கணும். தேவனை நேசிச்சா அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பா நான் சொல்லுவேன், நம்மால தேவனுக்காக எதையும் செய்யாம சும்மா இருக்கவே முடியாது. நமக்கு பிரியமுள்ள உள்ளத்துல என்ன உண்டாகும்னா, ஆத்மா தாகம் உண்டாகும்.
நமக்கு பாரம் உண்டாகும். ஆவியானவர் நம்மை சும்மா விட மாட்டாரு, நம்மை தட்டி எழுப்புவார், தேவனுக்காக எதையாவது செய் என்று சொல்லி. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கும் எனக்கு, ஆகையால் தான் பேதுரு எழுதும்போது சொல்றாரு, நீங்க பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணீங்க? பால் குடிச்சீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன ஆயிட்டீங்க? புருஷன் ஆயிட்டீங்க. இப்ப பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். அப்ப யோசிச்சு பாருங்க அன்பான தேவ ஜனமே, நீங்க 15-20 வருஷம் விசுவாசியா ஆயிட்டும் இன்னும் உனக்கு ரட்சிப்பு குறித்து, இன்னும் பாவ மன்னிப்பு குறித்து, இன்னும் மனம் திரும்புதலை குறித்து, இன்னும் ஞானஸ்தானத்தை குறித்து, இன்னும் தசம பாகம் காணிக்கையை குறித்து, இன்னும் திருவிருந்த குறிச்சே சொல்லிட்டு இருந்தா 20 வருஷத்துல அன்பான தேவ ஜனமே வளர்ந்தவனாய் இருக்க மாட்டேன். உன்னை என்ன பண்ணணுங்க? அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய அன்பான முதலாவது கணக்கால் அளவு கொண்டு போகிறார், 2வது முழங்கால் அளவு கொண்டு போகிறார், 3வது இடுப்பு அளவுக்கு கொண்டு போகிறார். அப்போ என்ன காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்த என்னங்க ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டிய நமக்குள்ள காண்கிறது. ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்கு வரணும்னா இந்த இடுப்பளவு அனுபவத்துக்கு நம்ம கடந்து வரணும். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க? அன்பான தேவ ஜனமே, எனக்கு சான்ஸே கொடுக்கறது இல்லை. அன்பான தேவ ஜனமே, நான் ரட்சிக்கப்பட்டு 44 வருஷம் ஆகுதுங்க, 38 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன். அன்பான தேவ ஜனமே, நான் இருந்த சபையில அன்பான தேவ ஜனமே வாய்ப்பு எங்க ஊழியக்காரர் தரல. நான் வாய்ப்பை தேவனுக்காக, பிரியமான தேவ ஜனமே, நான் தேவனை நேசித்ததுனால தேவனுக்காக ஏதாவது செய்யணும்ன்ற எனக்குள்ள என்ன வந்துச்சுங்கன்னா வாஞ்ச வந்துச்சு. ஆகையால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்களா, போய் சபையில அன்பான தேவ ஜனமே, எங்க ஊழியக்காரர் சொல்லல, சபையில யாரும் சொல்ல, நான் நேரா போனேன். ஏன்னா நான் தேவன் அறியாத போது பிரியமான தேவ ஜனமே பாவத்தில், அக்கிரமத்தில், துர்மார்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆண்டவர் ரட்சித்து தேவனுடைய ஆலயத்தில் என்னங்க அவர் ரத்தத்தால கழுவி தேவனுடைய பிள்ளையா என்னை மாத்தினார். ஆகையால என் வாழ்க்கையை மாத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நேரம் ஆலயத்துக்கு, பிரியமான தேவ ஜன, காலையில் வேலைக்கு போவேன், வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டில் வேலை செய்வேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச உடனே அன்பான தேவ ஜனமே நேரம் ஆலயத்தில் போய் ஆலயத்தை கூட்டி பெருக்குவேன். ஆலயத்தை கூட்டி பெருக்கின பின்பு பாத்ரூம் எல்லாம் கழுவி சுத்தமா வச்சுட்டு வருவேன். எனக்கு யாரும் சொல்லல, ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சுச்சனா, என்னுடைய தேவனுடைய ஆலயம், என்னுடைய தேவன் இந்த ஆலயத்துல வாசம் பண்ணுகிறார். ஆகையால நான் எந்த மனுஷனுக்காகவும் செய்யல, என்னங்க எந்த எதிர்பார்ப்பும் செய்யல, தேவனுக்காக அன்பான தேவ ஜனமே அதை செய்து கொண்டே இருந்தேன். எவ்வளவு நாள் செய்தேன்னு கேட்டீங்கன்னா, பல வருஷங்கள் செய்தேன். செருப்பு எடுத்து வைக்குவேன், ஜனங்க வந்து அவசரத்துல கழட்டி அங்கே இங்கே எங்கேயோ போட்டு போவாங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் நேர்த்தியா வைக்குவேன். ஏன்னா ஒழுங்கு கிரமம் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அன்பான தேவ ஜனமே, எங்க கூட்டம் நடக்குதோ அந்த கூட்டங்களை போய் கலந்துக்கினேன். எங்க பிரியமான தேவ ஜனமே உபவாச ஜெபமும் சபையில, அந்த சபையில போய் பிரியமான பங்கு பெறுவேன். சபையினுடைய ஒரு கூட்டத்தை தவறல, எல்லாத்திலையும் போய் பங்கு பெற்றேன். கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் என்னை நாளுக்கு நாள் என்ன பண்ண ஆரம்பித்தாருன்னா, வேதத்தை மணிக்கணக்கா வாசிக்க வைத்தார், பிரியமுள்ள மணிக்கணக்கா ஜெபிக்க வைத்தார். தேவன், பிரியமான தேவ ஜனமே, என்னை அறியாமலே தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் என்ற அன்பான தேவ ஜனமே வாஞ்சையும் வைராகியத்தையும் விருப்பத்தையும் தேவன் தந்தார். என்ன பண்ண தெரியுங்களா அன்பான தேவ ஜனமே, எங்க ஊழியக்காரோ சபை எனக்கு சொல்லல, ஐயா நானே போனேன். காலையில 4 மணிக்கு தெருவில் நின்று, பிரியமான தேவ ஜனமே, பனின்னு பார்க்காம, குளிர்ன்னு பார்க்காம போய் தெருவில் நின்று இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண. அன்பானுள்ள கை தட்டினவங்களும் உண்டு, காரி துப்புனவங்களும் உண்டு, 2ஐயும் ஏற்றுக்கொண்டேன். ஆனா பிரியமான தேவ ஜனமே, போய் தெரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு தேவனுடைய மகிமைக்காக நான் தைரியமா சொல்ல முடியும், நான் எங்கெல்லாம் கால் மிதிச்சு, எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை தெருவா சொன்னனோ, இன்னைக்கு அந்த தெருக்கள் எல்லாம் பிரியமான ஆத்மாக்களால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அது மாத்திரமல்ல, பல எல்லைகளில் இன்னைக்கு சபைகள்
கட்டப்பட்டு சபைகள் உருவாக்கப்பட்டு அந்த எல்லைகளில் இன்னைக்கு பிரியமுள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் சபை கூடி ஆராதிக்கிறத பார்க்கிறேன். பல சபைகளுக்கு நான் போய் செய்தி கொடுக்கும் போது அன்பான தேவச்சனமே என் சத்தத்தை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நான் அன்னைக்கு ஒல்லியா இருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் குண்டா இருக்கிறேன். ஆகையால அன்னைக்கு பிரியமானவளே அவளுக்கு என் தொண்டையினுடைய சத்தம் தெரியும். தெரு பிரசங்கியார் ஆகையால் தெருவில் நின்று மெகாபோன் கிடையாது, மைக்ரோபோன் கிடையாது. என்னங்க தொண்டையில அப்படியே சத்தம் போட்டு கத்துவேன். அன்பான தேவச்சனமே ஆகையால அந்த சத்தத்தை கேட்டு அநேகர் வந்து என்று சொல்லுவாங்க, பிரதர் பாஸ்டரையா நீங்க இந்த வருஷத்துல இந்த இடத்துல இந்த தெருல வந்து பிரசங்கம் பண்ணீங்களா? நான் சொல்லுவேன், ஆமா. அன்னைக்கு வெள்ளையா இருந்தீங்க, இன்னைக்கு குண்டாயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போன அந்த வார்த்தைகளை நாங்க கேட்டு இன்னைக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அன்பான தேவஜனமே, தேவனை நேசித்தா அன்பான தேவஜனமே, உன்னால தேவனுக்காக என்னங்க ஏதாவது செய்யாம சும்மா அமைதியா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல பிரியமுள்ள 4-8 வருஷம் வாசிச்சீங்கன்னா, 38 வருஷம் என்னங்க வியாதிஸ்தன படுக்கையில படுத்திருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேவதூதன் வருவானும் தெரியும், அந்த தண்ணியை கலக்குவானும் தெரியும், யார் உள்ள போயிருங்கன்னு சுகம் அடைவானும் தெரியும். ஆனா அந்த சோம்பேறி போகவே இல்லை. ஏன் சொல்லுங்க? இவனுக்கு படுத்த இடத்துல சோறு வருது, படுத்த இடத்துல பணம் கிடைக்குது, படுத்த இடத்துல எல்லாம் நடக்குது. இவனுக்கு என்ன தெரியலங்க? பிரியமான தேவஜன்ம கஷ்டம் தெரியல. ஆகிய எல்லாம் இலவசமா ஓசில வந்தது. ஆகியால் அவனுக்கு அவனோட வேல்யூ தெரியாததுனால அவன் என்ன பண்றது, அங்கேயே இருந்தான். ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியும். தேவதூதன் வருவாரு, தண்ணியை கலக்குவாரு, போறவன் சுகம் அடைவான. நம்மளுக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஊழியம் செய்யணும்னு தெரியும், ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு தெரியும். தேவன் நம்முடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்றபடி நீங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14-15 வாசிச்சு பாருங்க. அங்க வேதம் சொல்லு, அவர் தூர தேசத்துக்கு போக முன்னே ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்து அவன் அவனுடைய சாமர்த்தியத்திற்கு கொடுத்துட்டு போனாராம். அப்போ இந்த வார்த்தை கேட்கிற நீங்க சொல்ல, ஐயா நான் படிக்கவே இல்லை, எனக்கு ஞானமே இல்லை. அன்பான தேவச்சனமே, ஏசாமி கூட இருந்தவங்கள ரொம்ப பேர் படிக்காதவங்க தான், ஏசாமி கூட இருந்தவங்க ரொம்ப பேர் ஞானம் இல்லாதவங்க தான். ஆனா அவங்க எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. பிரியமல்ல, அவங்க எல்லாரும் தேவனுக்காக எழும்பினார்கள். அவங்களுக்குள்ள தேவனுக்காக ஏதாவது செய்யணும்ன்ற பாரம் இருந்துச்சு. நம்ம கூட இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த 38 வருஷம் வியாதியஸ் எப்படி இருந்தா அதே போலதான் இன்னைக்கும் நமக்கு பிரியமான தேவ ஜனமே எல்லாம் நடக்குது. என்னங்க மந்திரவாதி மாதிரி பாஸ்டர் கூப்பிட்டுக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிறோம் ஆச்சுங்களா? அதனால நம்ம கூப்பிட்டா ஊழியக்காரன் வந்துடுறான், எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனா அன்பான தேவ ஜனமே, ஆனா நம்ம தேவனுக்காக பிரயோஜனமா இருக்கிறோமா? ஆனா இல்லை. நமக்கு ஊழியம் செய்யணும்னு தெரியும், ஜெபம் பண்ணணும்னு தெரியும், என்னங்க நரகத்துக்கு ஜனங்க அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும், ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு தெரியும், ஆண்டு விட்டு போன இடத்துல நம்ம ஸ்தானாதிபதியா வச்சிருக்கிறோம்னு தெரியும். ஆனா சோம்பேறித்தனத்தினாலே என்னங்க நிர்விசாரத்தினால என்னங்க போய் செய்தா என்னங்க எங்க சபை வளர்ந்துருமோ, எங்க சபையில ஊழியக்கார பணக்காரன் ஆயிடுவானோ, எங்க ஊழியத்துல ஜனங்க ரொம்ப பேர் வந்துருவாங்க. இன்னைக்கு இப்படியாப்பட்ட கேவலமான கெட்ட எண்ணங்க விசுவாசிகளுக்கு இருக்கு. நமக்கு என்ன இல்லை, நரகத்துக்கு ஜனங்க போறாங்கன்றது கவலை இல்லை. சபையில சேர்க்கப்பட்டா பாசு பணக்காரன் ஆயிடுவாரு. ஐயா நீ கொடுத்து பாசு பணக்காரன் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். நான் எப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஏசாமி செத்துட்டாருன்னா பிச்சை எடுக்கிறேன், ஏசாமி சாகலைன்னா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல, என்னை அழைத்த தேவனை நம்பி நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகையால நான் ரட்சிக்கப்பட்டு 44 வருஷம் ஆகுது, முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து 39 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் பணத்தின் பின்னால போல. அன்பான என்னுடைய ஆலயத்துல நான் யோசிக்கிறேன், 7-8 வருஷம் ஆகி போச்சு காணிக்க தசம்பாகங்களை கொடுங்கன்னு பேசி. ஏன் தெரியுங்களா? பிரியமான தேவ ஜனமே, எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தா என்னை கனப்படுத்த அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, நீ கொடுத்துதானா பணக்காரன் ஆகணும், நீ கொடுத்துதானா சாப்பிடணும்ன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. சபையில நரகம் வெறுமையா மாறணும். நீ செத்தா நாளைக்கு உன் கூட 4 பேர் வரணும். நாளைக்கு ஏசாமி கேட்பாரு, உனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக என்ன செய்தேன்னு. அன்னைக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலைன்னா நீ யார் எனக்கு தெரியாதுன்னு சொல்வார். அந்த நிலைமை உனக்கு வராதபடி
ஏன்னா 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம் வாசிச்சு பாருங்க. பவுல் சொல்றார், என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி, என் கிரீடம் நீங்க தான். யாரை பார்த்து சொல்றாருங்க? அவர் படிச்ச படிப்பு அல்ல, அவர் ஜாதி மதம் அதை சொல்லல. அவர் எதை சொன்னார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள சம்பாதித்த ஆத்மாக்களை குறித்து சொன்னாரு. அன்பான தேவ ஜனம், நீ சொல்ல முடியுமா என் கிரீடம், என் மகிழ்ச்சி, என் சந்தோஷம் அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? உன் பேர் சொல்ல ஒரு ஆத்மா சபையில இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆகியால் தரிசனம் இல்லாதவனா என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க, நாட்களை வீணாக்காதீங்க. தேவனுக்காக எழும்புங்க, ஏதாவது செய்யுங்க. தேவன் உங்களை கொண்டு, ஏன்னா வாஞ்ச உள்ள ஆத்மாவை தேவன் திருப்தியாக்குவார். உனக்கு பாரம் இருந்தா உனக்கு தேவன் என்ன பண்ணுவாருங்க? வாய்ப்பை தருவார், உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தரால் நீ பயன்படுத்தப்படுவ. கர்த்தர் கொண்டு பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல இன்னைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே என் நேரத்தையும் என் காலத்தையும் என் நாட்களை வீணாக்கிட்டேன், நான் தேவனுக்காக எழும்புன ஆண்டவரே, நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, என் சாமர்த்தியத்துக்கு ஏற்றபடி எனக்கு தாளந்து கொடுத்திருக்கிறேன், நான் புதைச்சு வைக்காதபடி அதை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனுக்கு முன்னால ஒப்புருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில் நம்முடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதுள்ளவராக இருக்கும் போது அவருக்குள்ள தரிசனம் இருந்தது ஆண்டவரே. தேவ தரிசனத்தை தேவன் கொடுத்தீர். அந்த தரிசனத்தை நிமித்தமா அவரும் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தரிசனம் உள்ளவர்களாய் மாற, அன்றே அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனை போல ஆண்டே தண்ணி கலக்கப்படும் தெரியும், யார் அந்த தேவதூதன் வராருன்னு தெரியும், யார் இறங்கினா சுகம் அடைவாங்கன்னு தெரியும். ஆனா அவன் போவாம நிர்விசாரத்துல சோம்பேறியா இருந்தது போல இந்த வார்த்தை கேட்கிற என் ஜனங்க ஆண்டவரே சோம்பேறிகளா இல்லாம ஆண்டவரே தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நெகேமியா போல வாருங்கள் எழும்பி கட்டுவோம் என்று சொன்னது போல இவங்க எல்லாரும் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, நரகத்தை வெறுமையாக்க, பரலோகத்தை நிரப்ப ஒவ்வொருத்தரையும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவளையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானா இன்னும் நீங்க வளரணும்னு நினைச்சா எங்களை அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.